இந்த வீடியோவில் நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னா E0 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. டெல்டா ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அதாவது டெல்டா ஜி நாட்டுக்கும் ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் கேசி நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. முதல்ல கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி நாட்டுக்கும் E0க்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் E0 வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ வந்து என்னன்றது என்னது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இன் த ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எத்தனை எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது? ஒரு அயன் வந்து Fe3+ இருந்து Fe2+ வந்து மாறிக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. ஆனால் வந்து 2 ஆட்டம் வந்து எடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆட்டம்னு போது நமக்கு வந்து 2 எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அப்போ என்ன -2 இன்ட்டு எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 96,500 இன்ட்டு E0 வேல்யூ நமக்கு கொடுத்தாங்க 0.236. அப்போ இந்த 3 மல்டிபிகேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா which is equal to minus 45,548 joules வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஜூல்ஸ் per mole. அப்போ நமக்கு டெல்டா ஜி நாட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா ஜி நாட்டுக்கு நமக்கு வந்து ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? டெல்டா ஜி நாட் which is equal to minus 2.303 RT log Kc. RT log Kc. அப்போ what is the value of the log Kc? அப்போ log Kc which is equal to delta G naught divided by 2.303 RT. Okay, is it correct? இப்போ என்ன பண்ணா எல்லா வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ எவ்வளவு கொடுத்தாங்கன்னா இதுவும் மைனஸ் இருக்குது, இங்க ஃபார்முலாலையும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் நமக்கு என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்போ 45,548 divided by 2.303 R ஓட வேல்யூ வந்து 8.314, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 298. அப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 45,548 divided by அப்போ என்னன்னா 5,706 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ஸோ அப்போ நமக்கு வந்து log Kc நமக்கு என்ன வருது? log Kc which is equal to 7.98 வந்து வருது. அப்போ இதுக்கு நமக்கு வந்து ஆன்டிலாக் எடுத்தால் நமக்கு வந்து Kc வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ ஆன்டிலாக் எப்படி பார்க்கறது? இன்னும் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபுல் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.